டி சேவஞ்சர ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனி பகவானுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன் காணலாம். 2026ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை, அதாவது 10/12/2026 வரை சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். தமிழ் மாதப்படி ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 24 வரை இந்த சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை சனி மீனம் ராசியில் வக்கரகதியில் செல்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் ஐப்பசி மாதம் 14 வரை கடகம் ராசியில் புதன் நட்சத்திரமான ஆயுள்யம் நட்சத்திரத்தில் குருபகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். குருபகவானுடைய 9ஆம் பார்வை சனி பகவான் மேல் விழுகிறது. ஆயுள்யம் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் நட்சத்திரம். ஆயுள்யத்தில் குருபகவான் செல்லும் போது பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துக்களால் தேல், பூரான், நண்டுவாக்குழி, பாம்பு, விஷ ஜந்துக்கள் அடிக்கடி கண்ணுக்கு தென்படும். விஷ சந்துக்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கண்ணுக்கு தென்படும், தீண்டவும் செய்யும். மனிதர்களை மட்டும் அல்ல, நாம் வளர்த்தக்கூடிய வளர்ப்பு பிராணிகளும் விஷ சந்துக்களால் கடிபடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். சனி பகவான் வக்கரமாக செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதன் நட்சத்திரத்திலே குருபகவான் உச்சமாக செல்லும் போது விஷ சந்துக்களிடம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நீர் ராசியில் 2வது நட்சத்திரமாக சிறப்பாக அமர்ந்திருக்கிறது. சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா மகரம், கும்ப லக்னம் வராமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்வு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா கடகம், சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, கடகம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அரசியல் பதவி, அரசு செல்வாக்கெல்லாம் கொடுக்குறார். அதே மகரம், கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அரசியல் செல்வாக்கெல்லாம் கிடையாது. சனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகரம், கும்ப லக்னத்தில் பிறந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சனியால் உங்களுக்கு பெரிய அளவு நன்மை கிடையாது. சனி பகவானுக்கு கால பகை கிரகம் யாரு அப்படின்னா கேது பகவான் மட்டும்தான். ஞான மோட்சக்காரகன் கேது தான் சனிக்கு கால பகை கிரகம். சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ கிடையாது. சனி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு 3வதாக வரக்கூடியது கேது மகாதிசை. இந்த கேது மகாதிசையில் தான் இந்த சனி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு போராட்டங்களை, மன நிம்மதி இழப்பை ஏற்படுத்தி விடுகிறது. உங்களுக்கு வரக்கூடிய 3வதாக வரக்கூடிய இந்த கேது திசை தான் கால பகையாக குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ராஜ உறுப்புகள் பாதிக்கப்பட்டு நோய் நொடியில் கடுமையாக பாதித்து துர்மரணம் அடையக்கூடிய ஒரு அமைப்பை சனி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு காலப்பகை திசையாக 3வது திசை வரக்கூடிய கே திசை குடும்பத்தில் மாரகத்தை உண்டாக்கி விடுகிறது. கே திசையில்தான் இந்த சனி பகவான் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு மன நிம்மதி குறையும், மன அழுத்தம் அதிகமாக. 1000 கோயிலுக்கு போனாலும், நிறையா பரிகாரங்கள் செய்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனை தீராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேது மகா திசையில் தான் அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கும். மீனம் ராசியில் 2வது நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் சனி பகவானுடைய 3வது நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் அமர்ந்திருக்கிறது. மீனம் ராசியில் 2வது நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் சனி பகவானுடைய 3வது நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் அமர்ந்திருக்கிறது.
உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதி சனி பகவான் உங்கள் நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரத்திலே வனபரஸ்தான குடும்ப நட்சத்திரத்திலே சனி வக்கரமாக உங்கள் நட்சத்திரத்தை நோக்கி வருகிறார். உங்கள் ராசிக்கு 5வது வீட்டிலே புதன் நட்சத்திரத்திலே உச்சமாக செல்கிறார். ஐப்பசி மாதம் 14 வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்களோ உங்கள் குடும்ப நபர்களோ பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துக்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போவே இப்போ ஒரு வாரத்துக்குள்ளேயே நீங்கள் அடிக்கடி பாம்பு பூரான் தேள் இப்படி விஷ ஜந்துக்கள் உங்களை கடந்து செல்வது போல் அல்லது நீங்கள் அடிச்சுக்கொண்டு கொண்டிருக்கலாம். விஷ ஜந்துக்கள் அடிக்கடி கண்ணில் தென்படும். விஷ ஜந்துக்கள் தீண்டவும் செய்யும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 5வது வீட்டிலே ஆயில்யம் நட்சத்திரத்திலே உச்சமாக செல்கிறார். புதன் நட்சத்திரத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். குரு பகவானுடைய 9ஆம் பார்வையில் சனி. அப்போ அடிக்கடி கேது திசை நடக்கக்கூடியவர்களுக்கு விஷ ஜந்துக்கள் அடிக்கடி கண்ணுக்கு தென்படும். மேனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 3வதாக வரக்கூடியது கேது மகா திசை. இந்த கேது மகா திசை உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து திசை நடந்தாலும் குடும்பத்தில் யாரையோ ஒருத்தரை விஷ ஜந்துக்கள் தீண்டிடும். பாம்பு கடிக்கும், போராங் கடிக்கும், தேள் கடிக்கும். விஷ ஜந்துக்கள் தீண்டி ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு 3வதாக வரக்கூடியது இந்த கேது திசை. சனிக்கு காலப்பகை திசை. பெரும்பாலானவர்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி, ஆண்களை விட உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த 3வதாக காலப்பகை திசையாக கேது மகா திசை வரும்போது திருமணமே நடக்காமல் அந்த கேது திசை முடியும் வரை குடும்பத்தில் ஒரே மனக்குழப்பம், ஒரு உறவுகளிடம் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலானவர்களுக்கு உண்டு. தற்போது உங்களுக்கு கேது மகா திசை நடந்துகிட்டு இருக்குது. கேது திசை நடக்கக்கூடியவர்கள் ஐப்பசி மாதம் 14 வரை கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் கொஞ்சம் விஷ ஜந்துக்களிடம் கவனமாக இருப்பது, பார்த்து நடந்து செல்வது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி காலகட்டம். ஜென்ம சனி அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செஞ்சாலும் அந்த காரியம் உடனே நடக்காது. தடை, தாமதம். இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை நாளைக்கு, நாளானைக்கு இப்படி காலம் கடந்து கொண்டே போகும். ஜென்மத்திலே சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது காலம் கடந்து கொண்டு தாமதப்பட்டு கொண்டு வந்த சில நல்ல காரியங்கள், திருமண காரியங்கள், வேலை, உத்தியோகம், உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இருந்து கை கால் முட்டி, மூட்டி எலும்பு, தலைவலி, பல்வலி, உடம்புல வலி வேதனையில் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்போ அப்படியே கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஐப்பசி மாதம் 14 தேதிக்குள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்துச்சுன்னா இப்போ வரக்கூடிய வரனுக்கு ஜாதகம் கரெக்டாக இருந்தால், பொருத்தம் நல்லா வந்துச்சுன்னா எதிரே பார்க்க தேவையில்ல, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி குரு பலன் இருக்குது. குரு பகவான் புதன் நட்சத்திரத்திலே ஆயில்யம் நட்சத்திரத்திலே செல்லும்போது இந்த காலகட்டத்தில் திருமணமானவர்கள் மாமியாரிடம் கொஞ்சம் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. திருமணமான பெண்கள் மாமியாரிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. மாமியாரிடம் சண்டை போட்டிங்கன்னா அப்புறமேட்டு குடும்பத்தில் உங்களுக்குள் பிரச்சனை வந்துடும். பக்கமாக கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் இந்த வரதட்சணை கொடுமை எல்லாம் பார்த்துங்க. 1 பவுன் போடணும், 2 பவுன் போடணும், இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டேன்னு உங்கள் வாழ்க்கை துணையை நச்சரிக்காமல் பார்த்துங்க.
சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு பூர்வீக சொத்து சார்ந்து ஏதாவது வழக்கு விலங்குகள் இருந்துச்சுன்னா, அல்லது உங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் ஏதாவது நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். ஜென்ம ராசியில் ஜென்ம நட்சத்திரத்தை நோக்கி சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது, மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவன் வழிபாடு செய்யுங்க. கல்யாணமாகி 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள், பேரம்பேத்தி எடுத்தவர்கள் சிவன் வழிபாடு செய்யுங்க. கல்யாணம் ஆகலை அல்லது கல்யாணம் ஆயிடுச்சு, இளைஞர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா சிவன் கோயிலுக்கு செல்லாதீங்க. ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே அடிக்கடி சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா சிவன் பித்தனாக நீங்கள் சிவபக்தியில் ஆழ்ந்து விடுவீர்கள். அப்புறமேட்டி கல்யாணத்து மேலே விருப்பம் வராது. இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. மாரியம்மன், காளியம்மன், பத்திரகாளி. இளைஞர்கள் கல்யாணம் ஆகாதவர்கள் வெள்ளிக்கிழமை உங்கள் நட்சத்திர விருட்சம் வேப்ப மரம். வேப்ப மரத்தை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டாலே, வேப்ப மரத்தை சுற்றி வந்தாலே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷங்கள் உங்களை விட்டு போடிடும். இந்த சனி பகவானுடைய வக்கர காலத்தில் உங்கள் நட்சத்திர விருட்சம் வேப்ப மரம். வேப்ப மரத்தை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வழிபட்டு கும்பிட்டாலே உங்களுக்கு மனக்குழப்பம், மன நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு சரி, உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.